ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கடன்னு பார்த்துலாமா? பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். செம்ம ஈஸியான கொஷின்ங்க நம்புங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, லென்த் ஆஃப் அ லாங்கஸ்ட் போல் கண்டுபிடிக்கணும். தட் கேன் பி பிளேஸ்ட் இன்சைட் அ ரூம். ஸோ அந்த ரூமோட லென்த் 24 மீட்டர், பிரெத்து 18 மீட்டர், ஹைட்டு 16 மீட்டர். அதென்னப்பா, எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ பெரிய போல் தானே வைக்க முடியும்னா, அங்கே தான் யோசிக்கணும். ஸோ ஒரு ரூம் அப்படின்றப்போ அது ஒரு கியூபாய்டு மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். கரெக்டா? இப்படி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளோ ஹைட் வைக்கிறோமோ அதான் இருக்கிறதுலே பெரிய பொண்ணு. இல்லை அப்படிலாம் அதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு, அதாவது ஆப்போசிட் டு ஆப்போசிட் கார்னர்ஸ். அதாவது இப்போ ரைட் கார்னரில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது லெஃப்ட் கார்னரில் முடிக்கணும். ஸோ அதாவது டாப் ஆஃப் லெஃப்ட் கார்னரில் வந்து முடிக்கணும். ஸோ அப்படி முடித்தா அந்த ரூமோட அதிகபட்ச யூட்டிலைஸ்டான லென்த்தை காட்டும். ஸோ இது என்னடா புது கோடாக இருக்குது, இது எங்கேருந்து கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கோட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டயகனல். ஸோ இது வந்து கியூபாய்டில் வந்து கவர் பண்ணுறதுனால, ஸோ டயகனல் ஆஃப் கியூபாய்டு. ஓகேவா? ஸோ டயகனல் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிச்சோன்னா அதுதான் இந்த லாங்கஸ்ட் போலுக்கான ஆன்சர். ஸோ இதில் இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஏன்ப்பா நீ இங்கே வச்சு இதை கனெக்ட் பண்ண அப்படின்னா, அப்படி கனெக்ட் பண்ணால் இன்னும் அதாவது இவங்க என்ன கேட்குறாங்க, லாங்கஸ்ட் பாசிபிலிட்டி கேட்குறாங்க, அது கிடைக்காது. ஸோ அதுக்கு நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டயகனல் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த லென்த்லேருந்து ஆரம்பித்து அந்த லென்த்துக்கு போகிறீங்க. ஸோ இதில் ஹைட்டு வரும், லென்த்து வரும், பிரெத்தும் வரும். ஸோ அப்போ டயகனல் ஆஃப் அ கியூபாய்டு ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா லாங்கஸ்ட் போலோட லென்த்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் அ போல் அப்படி எழுதிக்கலாமா? ஸோ லென்த் ஆஃப் அ போல். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லாங்கஸ்ட்டு. ஸோ அதுதான் இங்கே பாசிபிலிட்டி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமில் லாங்கஸ்ட்னா ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் பார்க்கணும். ஸோ இப்போ ரைட் கார்னர் எடுத்திங்கன்னா டாப்பை வந்து லெஃப்ட் கார்னரில் வைக்கணும். ஸோ இப்போ லென்த் எவ்வளோ? 24 மீட்டர். ஸோ 24 ஸ்கொயர் ப்ளஸ் பெர்த் எவ்வளோ? 18 மீட்டர். ஸோ 18 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் எவ்வளோ? 16 மீட்டர், 16 ஸ்கொயர். ஸோ இப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாமா? ஸோ 24 ஸ்கொயர் எவ்வளோ? ஸோ 24 ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ அப்படின்னா 576. ஓகே, 18 ஸ்கொயர்டு எவ்வளோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 18 × 18 போட்டால் எவ்வளோ வரும்? 324 வரும். ஸோ அதுக்கப்புறம் 16 ஸ்கொயர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 256. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1156. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 34. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. மேம் சாரி, ஆப்ஷன் சி 34 மீட்டர். எப்படி மேம் கஷ்டப்பட்டு நான் ஸ்கொயர் ரூட்லாம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதே 4 ஆன்சர் தான். இந்த 4 பேரில் ஒருத்தன் தான். கரெக்டாக? ஸோ இந்த 4 பேரில் ஒருத்தனை நீங்கள் தான் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அப்போ நான் 4ஐயுமே போட்டு பார்க்கணுமா? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. சி, இந்த 4 பேர் இருக்காங்களா, 14, 24, 34, 44. ஸோ இதில் ஹையஸ்ட்டை விட்டுருங்க, லோயஸ்ட்டையும் விட்டுருங்க. ஸோ மிடில் இருக்கான் இல்லையா, ஸோ இதில் செகண்ட் லோயஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இவனை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். ஸோ 24 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஸோ 24 × 24 576. இந்த இங்கே வந்திருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போது 1000ஐயும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 576 66. ஸோ அப்போ இதோட பெருசாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 பக்கம் தான் கூட இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 34 × 34 146 வரும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா கோ வித் த ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி 4 ஆப்ஷன் இருக்கா, லாங்கஸ்ட்டையும் ஷார்ட்டஸ்ட், அதாவது சின்னதையும் பெருசையும் விட்டுட்டு மற்ற 2ல் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு தெரிஞ்சிடும் ரொம்ப தூரமாக இருக்கா இல்லை ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இது இஃப் இன்கேஸ் ஏதோ ஒரு சின்ன நம்பர் தான் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது
அப்படின்னா இப்போ 24 போட்டிங்கன்னா 576. இதோட சின்ன நம்பர் இங்கே இருக்க கேஸில் அப்போ இவன் ஆன்சராக இருக்க மாட்டான், இவன் தான் ஆன்சராக இருப்பான். நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோ வித் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.